உள்துறை அமைச்சர் 150க்கும் மேற்பட்ட மாவட்ட ஆட்சியாளர்களை மிரட்டியிருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு இன்று மரியாதை செலுத்தியிருக்கிறோம். கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்புன்னு நாங்க பலமுறை சொல்லிட்டோம். இது மோடியோட கருத்து கணிப்பு. இப்போ இவங்க சொல்லியிருந்த விட இன்னும் 4-5 தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாருங்க, அது நேர்மாறா இருக்கு. அதுகிட்டவே போக மாட்டேன்றாங்க. 2004 இப்படிதான் வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்னு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. ஆனா காங்கிரஸ் பேரியக்கம் தலைமையில் ஆட்சி அமைச்சர். அதனால இது கருத்து கணிப்பு கிடையாது, இது மோடியோட கருத்து திணிப்பு. 2 மாதங்களுக்கு முன்பே இதெல்லாம் தயார் செய்துவிட்டு இதை செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பாசிசம் எங்கே இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று தேட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு உள்துறை அமைச்சர் 150 மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு மேல் தொடர்பு கொண்டு மிரட்டி இருக்கிறார் என்று. எதற்காக மிரட்டுகிறார்? பேசக்கூடிய வேலை என்ன இருக்கிறது? பேசுவதற்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது. கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தலுடைய மக்கள் பிரதிநிதி சட்டம் இன்னும் அமலில் இருக்கிறது. ஒரு உள்துறை அமைச்சருடைய அந்த மமதையில் மாவட்ட ஆட்சித் தலைவர்களை 150க்கு மேற்பட்டவர்களை மிரட்டி இருக்கிறார், பேசி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்களா? இது எதற்காக? எதற்கும் தயாராக இருக்கிறார்கள். இந்த தேசம் பாசிச பாஜகவுடைய ஆட்சி, RSS உடைய சித்தாந்தத்தை தெளிவாக புரிந்திருக்கிறது. ஆகவே நாளைக்கு புதிய விடியல் ஏற்படும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.